வண்டி நீ நிறுத்து. வாயை மூடுடா. அண்ணா வண்டி நிறுத்து. வாயை மூடுன்னு சொல்றேன்ல. I'm so sorry. எழுந்திருங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? ஐ எம் ரியலி சாரி. உங்களுக்கு வலி இருக்கா? என்னை விட அதிகமான வலி உனக்கு தான் இருக்கும். எனக்கா? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, டேக் கேர். உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏன் எனக்கு தோணுது? ஐம் சாரி, ஆனால் நம்ம முன்னாடி பார்த்ததில்ல. உன் பேர் என்னப்பா? ரிஷி. ரிஷி? அப்படின்னா உங்க ஊரு? நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீ பிறந்த ஊரை வேணா விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா அந்த ஊர் உன்னை விடாது. அந்த ஊர்ல இருக்கிற காளி கோவில தான் உனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. உங்க 2 பேரையும் நான் தான் சேர்த்து வச்சேன். இனிமே எல்லா உறவுகளும் இந்த உறவை பார்த்து தான் கத்துக்கணும். இவங்க உறவு இணைக்கப்பட்டுடுச்சு. சேர்ந்து வாழறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நீங்களா? நீங்க அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அதனால தான் என் வாழ்க்கையை பழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட உறவு. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு அவன் மேல காதல் வந்தது. இன்னைக்கு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த காளி உங்களை 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. உன் வாழ்க்கையில அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணும் வரவே முடியாது. இல்ல, வந்துட்டா. ஆமா, நீங்க சொன்னது சரிதான். அவ எனக்காக பிறந்தவன். ஆனா நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி பண்ண வேலையால இன்னைக்கு அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. நீங்க சொன்னது சரிதான். எனக்கு தான் வலிக்குது. எனக்கு காதலோட வலி என்னன்றது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நிரந்தரமா அவ என்னை விட்டு பிரிய போறா. இந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. போ. இந்த நாள் உனக்கு ரொம்ப சுபமான நாளா அமையும். அந்த காளி தேவி கிட்ட உன்னோட காதலுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். உனக்காக பிறந்த பொண்ணுதான் உனக்கு கிடைக்க போறா. அவளுக்காக தான் நீ பிறந்திருக்க. போ. ஜெய் மா காளி, ஜெய் மா காளி, ஜெய் மா காளி. அண்ணா, யாருன்னு இந்த பொம்பளை? என்னென்னமோ வளர்றாங்க. எனிவேஸ், நீ உள்ள இருப்போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே? நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரே நாள்ல எங்களுக்கு பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணும், அப்புறம் இவ்ளோ நல்ல குடும்பமும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, கண்ணு பற்ற போகுது. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அப்படியா? எனக்கும் இல்ல, இருந்தாலும். சோ எல்லா கெஸ்டையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வரப்போற மருமக எங்க? பாருங்க, அவளே வந்துட்டா. இந்த 2 பேர்ல யாரு கல்யாண பொண்ணு? அது அந்த லெஹங்கா போட்டிருக்காளே, கோல்டன் கலர், அவதான். எவ்வளவு அழகான மருமக கிடைச்சிருக்கால உங்களுக்கு. சித்தி அங்க இருக்காங்க, வா. நீங்களும் தினமும் பார்லர் போனா இவளை விட இன்னும் அழகா இருப்பீங்க.
அக்கா இந்த அனு எப்போ பார்லர் போனா? இந்த அறிவு கெட்டவளுக்கு இவ்ளோ கிரெடிட்ஸா? பார்லர். அவளை பார்த்து உனக்கு ஜெலஸா இருக்குல்ல? அவ என் செருப்புக்கு சமம். ஐயோ என்னக்கா, அவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கல்யாண வீட்ல வேலைக்காரங்க கூட அழகா இருப்பாங்க, புரியுதா? எக்ஸாக்ட்லி. ஓகே, அதை விட என் ஜிம்கி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரியும். பெரியும் ஹனிமூனுக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சிருங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொல்ற? ஐயோ சம்பந்தி, என்னையும் அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பேன்ல. அதுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் தேவைப்படும்பா. அதைத்தான் ரொம்ப நாளா உங்ககிட்ட எடுத்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். பிரீத்தி எப்படி முறைச்சு பார்க்கறான் பாத்தியா? நீ போய் அவன் கண்ணை தோண்டு போடா. அண்ணா ரிலாக்ஸ். அப்படியே பார்த்துட்டு இருந்தானா நல்லா அடி வயித்துல குத்து. ஐயோ அண்ணா. அண்ணா பரத், நானும் அவனை தான் பேசுறேன். போ. என்ன அங்க பாரு. பரத். ஹாய் பரத். ஹாய். பாய் பரத். பாய். ஒரு விஷயம். ஹாய் பரத். ஹாய். லுக்கிங் குட். தேங்க் யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஃபேமிலி காட்டுற பெருந்தன்மை இருக்கே, அது சொந்தக்காரங்க கூட காட்ட மாட்டாங்க. நீங்க தான் பெருந்தன்மையா இருக்கீங்க. இல்ல இல்ல, ஆமா. உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? உண்மையை சொல்லட்டுமா, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டாவே நடந்திருக்காது. அதுவும் உண்மைதான். நல்ல விஷயம் தானே. நெவர் மைண்ட். பவன், ஹே ஹாய், ஹவ் யூ டூயிங்? இந்த அணு இருக்காளே, நம்ம அம்மா ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறா. கண்டிப்பா இவளோட விக்கெட் இன்னைக்கு அவுட் தான். பாத்தியா எப்படி முறைச்சு பாக்குறான்னு? ரிஷி, அது என்னன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துப்பட்டா கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன். அவசரமா கிளம்புனதுல நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மாம்? என்ன பண்ணணும்னா போய் எடுத்துட்டு வா. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, உங்க அப்பா எந்த பொருளை வாங்கினாலும் 2 வாங்குவாருன்னு. துப்பட்டாவும் 2 வாங்கினாரு. ஒரு துப்பட்டாவை அனுக்கு கொடுத்தாச்சு, இன்னொன்னு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, இவளுக்கு கொடுக்கலாம். மாம் ப்ளீஸ் மாம். ரிஷி ப்ளீஸ் பா, டைம் ஆகுது. போ போ போ. இங்க பாருங்க, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயோ பரத், செம ஹாட்டா இருக்கா. சீரியஸ்லி எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ ரிஷியை மட்டும் பாரு. அவன் தான் நீ அமெரிக்காக்கு போற லாஸ்ட் ஃபிளைட், புரியுதா? அதுவும் கரெக்ட் தான். பட் அவளும் எனக்கு அக்கா தானே. அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மாமா, நான் அவனுக்கு நாத்தனார் ஆயிடுவேன். எப்படியும் நாத்தனார் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி தானே. அவ்வளவுதான், பாதி எனக்கு. பாதியை நினைச்சுக்கிட்டு முழுசா இருக்கிறத விட்டுறாத, பைத்தியம். அப்படி எதுவும் நடக்காது. ரிஷி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். முதல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாரு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கோ, சரியா? வா போலாம். ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. பார்ட்டியோட மெயின் ஹெட் காணோம். ஆமா, உன்னோட கசின் எங்க? சந்தோஷ் எங்க போயிட்டான்? சந்தோஷ் இங்கதான் இருந்தான். ஆனா அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு அவன் இங்க இருந்தா யாராவது கண்ணு வச்சிருவாங்களோன்னு பயம். அப்படியா? அதனாலதான் சீக்கிரமே கிளம்பி போயிட்டான். உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல பையன். அண்ணா அண்ணா. ரிஷி, அண்ணா ரொம்ப வேதனையில் இருக்காண்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். நானும் நம்புறேன். என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை, அது எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்தது, அதான் இங்கே வந்து. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேக்கப் ஒரு தடவை சரி பண்ணிக்கலான்னு, அதான் உள்ள வந்து. இல்லை உனக்கு பசி எடுத்திருக்கோம், நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லட்டா? நான் உன் தங்கச்சிக்கா. நீ எப்போ போய் சொல்லுவ, எப்போ உண்மை சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவும் டைம் இருக்குக்கா, தயவு செஞ்சு சொல்லு. இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. எனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? வெல் எஜுகேட்டட், நல்ல ஃபேமிலியும் கூட. வரதட்சணையும் அவன் ஒரு பைசா கூட கேட்கல. அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதை தவிர வேற என்ன வேணும்?
அவர் பயோடேட்டாவை நான் கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். நீ சந்தோஷமா இருக்கே இல்லையா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ இதுல என்ன குறை வந்தது? உன் மனசுல குறை இருக்குக்கா. அது உன் கண்ணுல நல்லாவே தெரியுது. ரிஷி இப்பவும் உன் மனசுல இருக்கான். அந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. நான் வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம் மட்டும்தான். ஒரு நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நிரந்தரமா எங்க விட்டு பிரிஞ்சிடும். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பிரீத்தி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே போய் எல்லார்கிட்டயும் பேசுறேன். பிரீத்தி ப்ளீஸ், பிரீத்தி நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுறேன். பிரீத்தி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு, பிரீத்தி ஏதாவது சொல்லு ப்ளீஸ். நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போறியா? ஆமா பிரீத்தி ப்ளீஸ், ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே நிறுத்திடுறேன். போ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த என்கேஜ்மெண்ட் நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி சொல்ற எனக்கு தெரியும். எனக்கு நிச்சயம் ஆனதுனால தானே நீ சொல்ற. சொல்லு பிரீத்தி, ஐம் சாரி. நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஐம் சாரி. நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் உடனே அனுகிட்ட போய் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த சொல்லிடுவேன். பிரீத்தி ப்ளீஸ், பிரீத்தி எனக்காக சொல்லு பிரீத்தி, ஒரே ஒரு தடவை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் சித்தி எந்த பையனை காட்டுறாங்களோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எங்க அப்பாவோட கடைசி ஆசை அதுதான். பிரீத்தி அக்கா, நீ சரின்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன். அக்கா, ரிஷிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கா ப்ளீஸ். அந்த மாப்பிள்ளையை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. எனக்கு தெரியும் நீ அவனோட முகத்தை கூட பார்த்ததில்ல. அப்பாவோட கடைசி ஆசைக்காகவும் சித்தியோட முகத்தை பார்த்து தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அக்கா, நீ இதுக்கு அக்கா, எனக்கு என்னமோ சித்தி பெரிய கேம் ஆடுற மாதிரி தோணுது. அன்னைக்கு அவங்க அந்த லெட்டரை காமிச்சு அழுது எல்லாமே பெரிய டிராமாக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். அப்படியெல்லாம் யோசிக்காத. அட, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, அங்க எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்குமா இந்த ட்ரெஸ்ல. வாமா போலாம், வா வா வா, டைம் ஆயிடுச்சுல. வாமா, வா 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 வா, உட்கார் உட்கார். மெதுவா மெதுவா உட்காரு. ரிஷி, சீக்கிரம் கொண்டு வாப்பா துப்பட்டாவ. அது என்னன்னா, என் மருமகளுக்காக துப்பட்டா வாங்கும்போது 2ஆ வாங்கணும் நாங்க. இப்ப அத பிரீத்திக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது யதார்த்தமா நடந்தது இல்லம்மா, எல்லாமே தெய்வத்தோட அருள் தான். உன் கையால துப்பட்டா போடணும்னு இருக்கு. ஆமாங்க, சீக்கிரம் கொண்டு வாப்பா. இது ரொம்ப அழகான துப்பட்டா தெரியுமா? குடுப்பா குடு. ரிஷி,
ஒரு நிமிஷம் நில்லு. கழட்ட முடியல, கழட்டி கொடுப்பா. எந்தப்பா எவ்வளவு இறுக்கமா நூலை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இனிமே எல்லா உறவுகளும் இந்த உறவை பார்த்து தான் கத்துக்கணும். இவங்க உறவு இணைக்கப்பட்டுடுச்சு. சேர்ந்து வாழறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீத்தி உங்களுக்கு சொந்தமாயிடுவா. ஆர்த்தி தட்டு. ஆஹா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரிஷி, அந்த ஆர்த்தி தட்டு எடு. ரிஷி, ஆர்த்தி தட்டை எடு சீக்கிரம். ரிஷியை மடக்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னமா பிளான் போட்டோம். என்ன தாண்டி அதெல்லாம் நடந்துருமா என்ன? இவங்க 2 பேருக்கும் பிரேக் போட்டல்ல. இது எல்லாமே கடவுளோட செயல்தாங்க. பிரீத்திக்கு நடக்கிற எல்லா சுப காரியங்களும் உங்க கையால நடக்கணும்னு இருக்கு. இந்த ஆரத்தியை நீங்களே எடுத்துடுங்களேன். ஆமாமா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். பாருங்க, குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த நல்ல காரியத்தையும் உங்க கையாலேயே செஞ்சு வச்சிருங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மனசார செய்றீங்க. உங்க எல்லாரோட விருப்பமும் அதானே செஞ்சிடுறேன். பிரீத்தி, இன்னும் டைம் இருக்கு. என்ன காதலிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு நீ வேணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு. உன் மேல சத்தியம், நான் இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்பேன். ஆமா, நான் உன்னதான் காதலிக்கிறேன். ஆனா என் விதி கூட நான் இப்படி போராடுவேன். 17 வருஷமா நானும் எங்க அப்பா அம்மாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப நீ ஏன் வரல ரிஷி? நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கும் அனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் பிரீத்தி, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. எனக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு வேதனை படுறனோ அதே வேதனை உனக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இப்போ காலம் கடந்து போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எதுவும் இல்லை.